வணக்கம் நட்புகளே, வாங்க பருப்பு உடைக்கலாம். 2 கிலோ தட்டைப்பயிறு, 1.5 கிலோ பச்சைப்பயிறு, 2 கிலோ அவரைக்கொட்டை, 2 கிலோ கொள்ளு. எப்போதும் காலை நேரத்தில் அவசரமாக கேஸ் அடுப்பில் அரையும் குறையுமா வறுத்து மிக்சியில் பல்ஸ் மோடில் விட்டு பருப்புகளை உடைப்பேன். ஆனால் இப்போல்லாம் எங்கள் ஊரில் அடிக்கடி காலையில் கரண்ட் போயிடுது. அவசரத்துக்கு பருப்பு உடைக்க முடியல. அதனால தான் மொத்தமாக உடைச்சி வச்சுடலாம்னு இன்றைக்கி ரெடி பண்ணிட்டேன். முதல்ல இந்த மொச்சக்கொட்டைகளை தான் வறுக்க ஆரம்பித்தேன். சிலர் இதை செம்மண்ணில் பிடிச்சு வச்சு பருப்பு உடைப்பாங்க. ஆனால் எனக்கு அந்த டெக்னிக் வராது. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச வறுக்கிற டெக்னிக்கை கையில் எடுத்துட்டேன். இது பதமாக வறுத்தெடுப்பது கூட ஒரு கலை தான். ஆனால் அந்த கலையை யாரும் எங்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வறுப்பேன். அடுத்ததாக தட்டைப்பயிறு வறுத்துக்கலாம். இதை நான் வறுத்துட்ருக்கேன். அங்கே உடக்கான் வந்துடுச்சுன்னு அதை வேடிக்கை பார்க்க போயிட்டாங்க 2 பேரும். அந்த நேரம்னு பார்த்து காத்தடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அடுப்பும் அணைய ஆரம்பிச்சிடுச்சு. அவசரத்துக்கு கட்டிலை மரக்கட்டி காத்தால் அடுப்பு அணையாத மாதிரி பார்த்துக்கிட்டோம். தட்டைப்பயிரையும் வறுத்து எடுத்தாச்சு. அடுத்ததாக கொள்ளு வறுத்தேன். இருக்கிறதுலே கஷ்டமான டாஸ்க் இது தான். கொள்ளும் ஏற்கனவே கருப்பு கலரில் இருக்குது. இது வறுபட்டுச்சா இல்லையான்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? எப்போதும் சிவப்பு கொள்ளு வறுத்து தான் பழக்கம். இது கருப்பு கொள்ளாக போயிடுச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வறுத்தேன். அப்போவே என் புருஷன் சொன்னார், நீ இதை வறுக்கும் பதத்தில் தப்பு இருக்குன்னு. தப்பு இருந்தால் மட்டும் நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்ச மாதிரி தானே நான் செய்ய முடியும். அடுத்ததாக அடுப்பு ஜெகஜோதியாக எரியும் போது வடசட்டியை வச்சு பச்சைப்பயிரை கொட்டினோம். 7.5 கிலோ பருப்பு உடைக்க இவ 2 பேர்கிட்ட வேலை வாங்குறாளேன்னு என் புருஷன் வேற கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. எங்கள் வீட்டில் அப்படி வளர்த்துட்டாங்க. இதில் என் மேலே எந்த ஃபால்ட்டும் இல்லை. சிலர் முதல் நாள் நைட் கொட்டையை ஊற வச்சு அடுத்த நாள் குழம்பு வைப்பாங்க. ஒருவேளை நீங்கள் நைட்டு கொட்டையை ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா அடுத்த நாள் லேசாக வறுத்து குக்கரில் 4 விசில் விடுங்க. பூவாட்டம் வெந்துடும். பச்சைப்பயிறு வறுக்கும் போதே அவ்வளவு மனம். இதையும் வறுத்து முடிச்சாச்சு. அப்புறமா ராகிக்கல்லை எடுத்து வச்சு கை நிறைய கொட்டைகளை அள்ளி போட்டு பருப்பை உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாள் கழித்து யூஸ் பண்ணவும் இதே 4 சுற்று சுற்றினதுக்கு கூட கை வலிக்குது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 சுற்று சுற்றணும், ஒரு முறை தூக்கணும், மறுபடியும் 2 சுற்று சுற்றணும், ஒரு முறை தூக்கணும். அவ்வளவுதான், பருப்பு உடைஞ்சிடும். நான் கஷ்டப்பட்டு உடைச்சிட்ருக்கேன். நீ உடைக்கிற பருப்பு சரியில்லை, உடையாமல் போகுது, இல்லைனா தூள் தூளாக போகுதுன்னு என் புருஷனும் மகனும் பக்கத்தில் உட்காந்து கமெண்ட்ரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் உடைச்ச பருப்பு அரை அறையாக அழகாக உடைஞ்சிருக்கு. இந்த சில்லாவில் யாராவது இந்த அளவுக்கு அழகாக பருப்பு உடைச்சிருப்பாங்களா? இந்த செவ்வந்தி பிள்ளைய பாராட்ட ஒரு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. நடுவாப்பில் இருக்கும் குச்சி வேற அடிக்கடி பிடுங்கிட்டே இருந்தது. நாங்களும் 4-5 முறை அடிச்சு பார்த்தோம், செட் ஆகலை. மறுபடியும் புது குச்சி போட்ட பின்னாடி தான் இது கரெக்டாக ஒர்க் ஆச்சு. அப்போல்லாம் இந்த கல்லில் தான் ஆரியம் அரைப்பாங்களாம். ராகி. முழு ராகியை இதில் அரைச்சி களி கிண்டுவாங்களாம். அந்த காலத்து லேடிஸ் இதை கதையாக சொல்லுவாங்க. நான் அந்த காலத்து லேடியும் கிடையாது, இதை என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. அவங்க எல்லாம் தனித்துவமான மனிதர்கள், நாம் சாதா மனுஷங்க. இந்த கல் என் மாமியார் வழியாக எனக்கு கிடைச்ச சீதனம். 7-8 வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் முதல் முறையாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் கல் நல்லா தான் ஒர்க் ஆகுது. அவரை கொட்டையை உடைச்சி முடித்த பிறகு தண்ணி கொட்டையை உடைக்க ஆரம்பித்தேன். இது தட்டைக்கொட்டை, தண்ணி பயிறு, தட்டைப்பயிறுன்னு ஏதேதோ பேர் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இதுக்கு பேர் தண்ணி கொட்டை. இதுவும் கூட என்னோட மந்திர கை பட்டதும் நல்லா தான் உடைஞ்சது. ஆனால் இந்த கொள்ளு தான் என்னை பழி வாங்கிட்டான். இதை நீ ஒழுங்காக வறுக்கலை, இப்போ ஆரவும் இல்லை, இப்போ உடைச்சா சரியாக வராதுன்னு என் வீட்டுக்காரர் சொன்னார். ஆனால் புருஷன் பேச்சை கேட்குறது நம்ம ஜாதகத்திலே கிடையாது. இப்படிலாம் சொல்ல எனக்கும் ஆசை தான். ஆனால் உண்மை என்னென்னா எனக்கு டைம் இல்லை. இருக்கிற டைமுக்குள்ளே அவசரமாக உடைக்கணும்னு நானும் இதை சூடாகவே போட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இது ஒழுங்காக உடையலை. ஒன்று துகள் துகளாக போகுது, இல்லைனா முழு கொள்ளும் அப்படியே வெளியே வந்து விழுது. நான் கொள்ளு உடைக்க லட்சணத்தை மட்டும் என் மூதாதையர்கள் பார்த்துருந்தா ஆவி உலகத்தில் இருந்து கிளம்பி வந்து என்னை நேரில் செருப்பால் அடிச்சிருப்பாங்க. ஆவி உலகத்தில் யூடியூப் இல்லை, அதுக்காக சந்தோஷப்படுறேன். கொள்ளை எப்படியோ அரைகுறையாக உடச்சி முடிச்சிட்டேன். அதன் பிறகு கடைசியாக பச்சைப்பயிரை உடைக்க ஆரம்பித்தேன். இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடஞ்சது. ஆனால் கடையில் பாசிப்பருப்பு வாங்கினா மஞ்சள் கலரில் பலன்னு இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் உடைப்பது பச்சை கலரில் இருக்குது. ஒருவேளை பாலிஷ் பண்ணணுமோ என்னவோ. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு புடைக்க தெரியாது. அரைகுறையாக புடைச்சேன். மேலே இருக்கும் பொட்டையெல்லாம் ஊதி சுத்தம் பண்ணேன். நமக்கு தெரியாத விஷயத்தில் கவனத்தை செலுத்தக்கூடாது. தெரிஞ்ச விஷயத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது வீட்டில் கொள்ளு உடைச்சாங்கன்னா இந்த கொள்ளு பருப்பு துகள்களை தருவாங்க. நாங்கள் இதில் சர்க்கரை போட்டு சாப்பிடுவோம். அப்போவெல்லாம் அது கூட ருசியாக இருந்தது.
நாலும் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. கொள்ளு பருப்பு மட்டும்தான் கொஞ்சம் சரியாக உடையலை. அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. வீட்டில் உடைச்ச பாசி பருப்பு ரெடி. அவரை பருப்பு ரெடி. தட்டைப்பருப்பும் ரெடி. கொள்ளு பருப்பை தவிர மீதி எல்லாமே சூப்பராக ரெடி. மிச்ச பருப்பில் 1-2 தோல் இருந்தாலும் பரவாயில்ல. பருப்பை தண்ணியில் அலசும் போது அந்த பொட்டு போயிடும். அவ்வளவுதான், வீட்டுக்கு கிளம்பலாம். எங்கள் வீட்டில் ஆடு இல்லை, ஆனாலும் பொட்டை கீழே கொட்ட முடியுமா? அதனால் இதையும் சேகரித்து பத்திரம் பண்ணியாச்சு. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆடு வாங்கினா இதை அதுக்கு கொடுப்பேன். பருப்பு உடைக்கும் வேலை முடிஞ்சது. டாடா மக்களே.